வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்துல இருந்து ஒரு நியூஸ் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. லால் சலாம் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச். அந்த லான்ச்ல அந்த படத்துடைய இயக்குனர் திருமதி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசுறாங்க மேடையில. ரொம்ப இமோஷனலா அவங்க பேசுறாங்க. எங்க அப்பாவை எல்லாரும் சங்கி சங்கின்னு சொல்றாங்க. எங்க அப்பா சங்கி இல்ல. அவர் அப்படி சங்கியா இருந்தாருன்னா லால் சலாம் போன்று ஒரு படத்தில் நடித்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இதை கேட்டு பார்வையாளர்கள் இடத்தில் உட்கார்ந்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய துணைவியார் லதா ரஜினிகாந்த் அவர்களும் அப்படியே கண்ணீர் விட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. ஐஸ்வர்யா தனுஷ் கிட்ட சில விஷயங்களை வந்து கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சந்திரமுகியில வந்து தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு. முருகேசா, பேய் வரத வந்து சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் முருகேசா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவாரு. அந்த டைலாக நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரிதான் ஒரு நபர் வந்து சங்கியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகளை வச்சுதான் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. ரஜினி அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதர் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே எந்த விமர்சனமே கிடையாது. ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு தன்னுடைய திறமையினால தன்னுடைய உழைப்புனால இன்னைக்கு வந்து தமிழகத்தையே ஆளக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வந்து இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது எல்லாருமே அந்த உழைப்பையும் அந்த வெற்றியும் வந்து பெருமிதமா தான் பார்த்தோம். நம்மள ஒருத்தர் வந்து உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கிறாரே, அவர் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு ஆனந்தத்தோடையும் ரஜினி அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட மனிதரை வந்து பாக்குறோம். ஆனா அதே சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு எல்லாரும் வந்து சங்கி சங்கின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற உங்களுடைய ஆதங்கம் வந்து எனக்கு புரியுது. ஏன்னா எந்த ஒரு மகளா இருந்தாலும் அப்பாவை யாராவது விமர்சனம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு கோவமோ வருத்தமோ வரத்தான் செய்யும். இது நியாயமான ஒரு விஷயம் தான். இதுக்கும் அதே சந்திரமுகி திரைப்படத்துல கடைசியில தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு. முழுசா சந்திரமுகியாய் மாறிய கங்காவை பார் அப்படின்னு செந்தில்நாதன் கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரிதான் முழுசாய் சங்கியாக மாறிய உங்க தந்தையை பார் அப்படின்னு இந்த சமூகம் ஒரு கண்ணாடி எடுத்து உங்களுக்கு காட்டுது. அப்படிங்கிறத என்னைக்குதான் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க போறீங்களோ அப்படின்னு எனக்கு தெரியல. ரஜினி அப்படிங்கிறவரை வந்து 3 விதமா 3 ஃபேஸா நம்ம பார்க்கலாம். ஒரு தனிப்பட்ட மனிதர், ஒரு நடிகர், அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி சில காலம் ஒரு அரசியல்வாதி. இப்படி 3 பரிமாணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தனிப்பட்ட மனிதராக அவருடைய ஆன்மீக ஈடுபாடை பத்தி எல்லாம் இந்த தமிழகம் வந்து கவலையே பட்டதில்ல. அவர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அவருடைய நடிப்பு திறமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் மட்டும்தான் வந்து இந்த தமிழகம் வந்து தலை வணங்கி இருக்கு. சூப்பர் ஸ்டார்னு அவர் தலைமையில தூக்கி வச்சு இந்த தமிழகம் கொண்டாடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு நடிகரா பாத்தீங்கன்னா உங்க அப்பா பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒரு பாபா, அருணாச்சலம் போன்ற படங்கள் நடிக்கக்கூடிய அதே ரஜினி சார் தான் காலா, கபாலி, இப்ப லால் சலாம் போன்ற படங்கள்லயும் வந்து நடிக்கிறாரு. ஆனா அதில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு இருக்குல்ல, ஒரு நடிகரா அவரை பார்க்கக்கூடியதும் ஒரு தனி மனிதரா அவர் பார்க்கக்கூடிய அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த தெளிவு இருக்குல்ல, அது தமிழக மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு பாபா வந்து ஃபிளாப்பா இருந்தாலும் ஒரு காலாவும் ஒரு கபாலியும் வந்து ஏன் ஹிட் ஆகுது? ஏன் காலா, கபாலி எல்லாம் வந்து அரசியலுக்கு தான் வரப்போறேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல அந்த படத்தை எடுத்து நடிக்கிறாரு. யாரை திருப்திப்படுத்த? எந்த சமூகத்தை உள்வாங்க? ஒரு தலித் சமூகத்தை இம்ப்ரெஸ் பண்ண, ஒரு சிறுபான்மையர் சமூகத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த படம்லாம் அவர் நடிக்கிறாரு. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நடிகர். இயக்குனர் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்தை வாங்கி அவர் சொல்லக்கூடிய டைலாக வாங்கி அவர் நடிக்கிறாரே தவிர, மத்தபடி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சமூக பிரச்சனைகள் எல்லாம் உண்மையிலேயே அவர் உள்வாங்கி அதை ஒரு வாழ்க்கை முறையா ஒரு சித்தாந்தமா அவர் பின்பற்றுறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து ரஜினிகாந்த் மேல வைக்கல அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியலையோ இல்லையோ, ஆனா மக்களுக்கு வந்து அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அரசியலுக்கு வரப்போறேன், வரமாட்டேன், வரப்போறேன், வரமாட்டேன்னு கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் தமிழக மக்களை வந்து ஒரு எதிர்பார்ப்புல வச்சு உங்க தந்தை ஏமாற்றினார் இல்லையா? அந்த காலகட்டங்கள்ல அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் அப்படியே நான் உங்களுக்கு பிளாஷ்பேக்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு சில மட்டும் நான் உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக்ல ஓட்டி காமிக்கிறேன். அதை கேட்டாலாவது உங்க தந்தைய சங்கின்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது ரெஜிஸ்டர் ஆகுதா அப்படிங்கறத பார்ப்போம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் கட்சிக்கு கொடியில தாமரை சின்னத்தை வைக்க போறேன் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி அதுக்கப்புறம் பெரிய எதிர்ப்பு கிளம்பினோடனே அவர் அதை பின்வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அரசியல் ஆலோசகரா இவர் யார வச்சுக்கிட்டாங்கன்னா எல்லோருக்கும் சமூகத்தில் கடஞ்செடுத்த சங்கிகள், இந்துத்துவவாதிகள்னு தெரிஞ்ச அர்ஜுனமூர்த்தி, குருமூர்த்தி போன்ற வகைராக்களை தான் வந்து நீங்க
அரசியல் ஆலோசகரா நீங்க வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஒரு சனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு, எங்கேயும் இல்லாத ஒரு புது விதமான ஒரு ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் கையில எடுக்கிறேன் அப்படின்னு மக்கள் கிட்ட வந்து சொன்னீங்க. அப்பவும் வந்து மக்கள் வந்து சரி ஓகே வாங்க என்னதான் செய்றீங்க பாப்போம். நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு பொறுமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோடிஜி, அமித்ஷாஜிய வந்து உங்க அப்பா வந்து எவ்ளோ காலகட்டங்கள்ல எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டிமானிட்டைசேஷன் அப்படின்னு பண மதிப்பிழப்புன்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது, முதல் ஆளா வந்து முன்னால நின்னு ஹேட்ஸ் ஆஃப் டு மோடிஜி. ஒரு புதிய இந்தியா பிறந்திருக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் உங்க அப்பா தானே போட்டாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி சம்பவம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அன்னைக்கு இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நானே இந்த நியூஸ்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னைக்கும் இல்லாத திருநாளா உங்க அப்பா வந்து உடனே பறந்து அடிச்சுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அவர் என்ன கெப்பாசிட்டியில அந்த ஸ்பாட்டுக்கு போனாரு அப்படின்னு தெரியல. ஒரு தனி மனிதரா சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மனிதரா போனாரா, இல்ல ஒரு நடிகரா போனாரா, இல்ல ஒரு அரசியல்வாதியா போனாரா அப்படின்னு தெரியல. ஆனா அவசர அவசரமா அங்க போய் பார்த்தாரு. அங்க வந்து 11 பேர வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளி இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு பேட்டியும் கொடுக்கிறாரு. போராளிகளை எல்லாம் வந்து சமூக விரோதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப வாய் கூசாம ஒரு விஷயத்த வந்து சொல்லி அதை கடந்து போறாரு. அப்ப அவ்வளவு அவசரமா வந்து இந்த கருத்தை சொல்றதுக்கு வந்து என்ன ஒரு அழுத்தம் அவருக்கு இருந்துச்சு? யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க சொல்ற ஒரு விஷயத்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கேக்குறாங்க. அவங்க வந்து இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அப்படிங்கும் பொழுது இது போன்ற விஷயத்தை எதை திசை திருப்ப உங்க அப்பா அன்னைக்கு சொன்னாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கெல்லாம் உங்க அப்பா கிட்ட என்னைக்காவது நீங்க வந்து பதில் கேட்டிருக்கிறீங்களா? தூத்துக்குடியில ஆஸ்பத்திரிக்கு போய் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு போயிட்டு எங்களை தானே சமூக விரோதின்னு சொன்னீங்க, அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க எங்களை பாக்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவரை அசிங்கப்படுத்தி திருப்பி அனுப்புனாங்களே, அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி இதெல்லாம் விடுங்க. மோடியும் அமித்ஷாவையும் வந்து கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனன் போலவும் அப்படின்னு உங்க அப்பா வந்து பாராட்டி இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி துக்ளக்குடைய ஆண்டு விழால போய் மேடையில நின்னுட்டு துக்ளக் படிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னாரு. பெரியாரை குறித்து சர்ச்சையான கருத்துக்களை பேசி தமிழகத்துல ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தினாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இவ்வளவும் பேசுறவரு நாட்டில் உண்மையாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா அவர்கிட்ட இருந்து 2 வார்த்தை தான் பதில் வரும். மணிப்பூர்ல இவ்வளவு கலவரம் நடக்குது, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். 7 பேர் விடுதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். நாட்டுல மதம் அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வன்முறை நடக்குது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். அப்படின்னு ரொம்ப தெளிவா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல உங்க அப்பா எந்த கருத்தும் சொல்லாம அப்படியே கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆயிட்டு போறாரு. இத பத்தி என்னைக்காவது உங்க அப்பா கிட்ட நீங்க கேட்டிருக்கிறீங்களா? தமிழகத்துல இல்லாத கோவிலா, இல்ல தமிழகத்துல இல்லாத ஆன்மீகவாதிகளா, இல்ல தமிழகத்துல இல்லாத துறவிகளா, இங்கேருந்து நேரம் உத்தரப்பிரதேஷ்ல போய் நேரா யோகி ஆதித்யநாத் கால்ல போய் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டாரு உங்க அப்பா. அதை வந்து தமிழக மக்கள் வந்து பாத்துட்டு தானே இருக்கிறாங்க. ராமர் கோவில் இனாகிரேஷன் அப்படின்னப்ப ஒரு பக்கம் காளி, கபாலி, லால் சலாம் போன்ற படங்கள், பாஷா போன்ற படங்கள்லாம் நீங்க நடிக்கிறீங்க. ஆனா அந்த ராமர் கோவில் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டது, எதை இடிச்சு கட்டப்பட்டது, எத்தனை சிறுபான்மையினோட மத நம்பிக்கையை இடிச்சு அந்த கோவில் கட்டப்பட்டது, அந்த சிறுபான்மையர் சமூகத்துல இருக்கிற எத்தனை பேர் நமக்கு ரசிகர்களா இருக்கிறாங்க, நாம அங்க போய் நின்னா அந்த ரசிகர்களோட மனம் புண்படாதா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்விடேஷன் வந்த கையோட விழுந்து அடிச்சுக்கிட்டு அங்க ஓடுனீங்களே, இங்க உங்களுக்கு ரசிகர்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, அதே மரியாதை உங்களுக்கு அந்த ராமர் கோவில்ல கிடைச்சதா? உங்க அம்மாவை பக்கத்துல உட்கார வைக்கிற அளவுக்கு கூட உங்க அப்பாவை வந்து அவங்க மதிச்சு மரியாதை பண்ணல அப்படிங்கறதையும் இந்த தமிழக மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆதரவாக நீங்க செய்யக்கூடிய பல விஷயங்களை பாராட்டிதான் பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க நினைக்க மாட்டோங்க. ஏன்னா உண்மையிலேயே உங்க அப்பாவுக்கு அது திறமை இருக்கு. அந்த அவார்டு எல்லாம் வாங்குறதுக்கான தகுதியும் அவருக்கு நிறைய இருக்கு. ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஐஸ்வர்யா. நீங்க சொல்றீங்க எங்க அப்பா சங்கியா இருந்தா லால் சலாம் போன்ற படங்கள்ல நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறீங்க.
உங்க அப்பா சங்கியா இருக்கிறதுனாலதான் பாபான்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் எப்படி பொட்டிக்குள்ளேயே அடங்கி போச்சு அப்படிங்கிறதையும் இந்த தமிழக சமூகம் வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அதுக்கப்புறம் தானே தொடர்ந்து அரசியல் பிரவேசம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால ஒரு காலாவோ, ஒரு கபாலியோ, இல்ல இப்போ லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்தையோ நடிக்கிறாரு. அப்போ எங்க எந்த பொருள் வியாபாரம் ஆகுதோ அங்க அந்த பொருளை வச்சு கடை போட்டாதான் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற அந்த வியாபார நுணுக்கத்தை நீங்களும் உங்க அப்பாவும் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்றது தானே நமக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் மிஸ்டர் தனுஷும் அதே தானே பண்றாரு. இங்க வந்து அசுரன், கேப்டன் மில்லர் போன்ற படங்கள்லாம் வந்து நடிக்கிறாரு. ஒரு பெரிய போராளியா தன்னை முன்னிறுத்திக்கிறாரு. ஆனா அதே தனுஷ் தான் ராமர் கோவில் இனாகிரேஷனுக்கு போய் அங்க ஜெய் ஸ்ரீராம்னு கையை தட்டி சாமி கும்பிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதையும் வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்போ ஒரு வியாபாரிகளா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு இந்த மண் எப்படி, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி, இவங்களுக்கு எதை வச்சு படம் எடுத்தா அது வியாபாரம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீங்க படம் பண்றீங்க. இல்லன்னா லால் சலாம் போன்ற ஒரு ஸ்கிரிப்டை எழுதாம பேசாம பாபா போன்ற ஒரு ஸ்கிரிப்டை நீங்க எடுத்திருக்கலாமே. அந்த மாதிரி ஒரு 4 படங்கள் எடுத்துட்டு போங்களேன். படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்பாவை நோக்கி நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு சமீப காலங்கள்ல. அப்ப படத்துடைய கலெக்ஷன் இதனால பாதிச்சிடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சிம்பத்தி டிராமா ஏதாவது போட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டா இது மக்களுடைய மனசுல ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி, ஐயோ சூப்பர் ஸ்டார் கண் கலங்குறாரே, நம்ம போய் அவர் படத்தை பார்த்து அதை வெற்றியை ஆக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு இந்த விஷயத்த பேசுனாங்களா அப்படிங்கறது நம்பர் 1. சங்கீத விஷயம் ஒரு நெகட்டிவான விஷயம், அது தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படிங்கறத அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபீட்பேக் அவங்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது நம்பர் 2. நம்பர் 3, இது ரீசெண்டா நடந்த டெவலப்மெண்ட். கொஞ்ச நாள் முன்னால துக்ளக் விழால திரு குருமூர்த்தி அப்படிங்கிற அரசியல் சாணக்கியர், சாணக்கியரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க, அரசியல் சாணக்கியர் வந்து பேசினாரு. ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இன்ஃபேக்ட் அண்ணாமலையா தான் முதல்வர் கேண்டிடேட்டா வந்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு பிட்ட போட்டாரு பாருங்க. அதுல வந்து ரஜினிக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டிருக்கலாம். உங்க சங்காப்தமே வேண்டாண்டாம், நான் தான் ஒதுங்கி இருக்கிறேன், திரும்பியும் என்ன வம்பு கிழித்து ஏன் என்ன கோத்து விட்டு என்னுடைய பாப்புலாரிட்டி மேல ஏறி உட்கார்ந்துட்டு நீங்க சவாரி செஞ்சு ஓட்டு வாங்கணும்னு முயற்சி பண்றீங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதை நான் நேரடியா சொல்ல முடியாது, என் பொண்ணை விட்டு சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ற ஒரு சின்ன முயற்சியா கூட இதை பார்க்கலாம். இது 3ல எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல இது 3மே இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க கமெண்ட்ஸை இந்த காணொலியில பதிவு பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.